கரண்டி ஆம்லெட் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கரண்டி ஆம்லெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன், சால்ட்டு போட்டிருக்கேன், மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்காக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பு காரம் எல்லா இடத்துலையுமே படணும். ஒரு முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். நமக்கு தேவைப்பட்ட 2 முட்டை கூட நம்ம ஊற்றிக்கலாம். நான் ஒரு முட்டை ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுடணும். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஆயிலில் ஊற்றிக்கணும். அந்த கரண்டியில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சு வேக வைக்கணும். ஏன்னா தடியாக இருக்கிறதுனால வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி நம்ம விட்டோம்னா நல்லா வெந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதான். சூப்பரான கரண்டி ஆம்லெட் ரெடி.